இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் கோவைக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. சிறு குறு தொழில்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கொடுத்துருக்கிறது வந்துட்டு மோட்டருக்கு வந்துட்டு திறனாய்வு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு இருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். செமிகண்டக்டர் பார்க்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு இருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். அது போக நாங்கள் கேட்டதான குறுந்தொழில் பேட்டைகள் நிறையா அமைக்கணும்னு சொன்னால் அதுக்கு இல்லை. இப்போது மேற்கு புறவழிச்சாலை வந்துட்டு சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்போ நிறைய டிராஃபிக் இருக்குது, அது வரணும். மெட்ரோ வரணும் சீக்கிரம். ஏன்னா மற்ற ஊர்களெல்லாம் குஜராத்லேயோ டெல்லியிலலாம் போனீங்கன்னா எவ்வளோ மெட்ரோ இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு மெட்ரோ கூட இல்லை கோயம்புத்தூரில். அந்த மெட்ரோ உடனே கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்குன்னு மெட்ரோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது சீக்கிரம் கொண்டு வரணும். அதுக்கான முயற்சிகளை வந்துட்டு தமிழக அரசு எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குன்னு நிறைய ஒன்றும் கொடுக்கல. எங்கள் சிறு குறு தொழில்களுக்கு வந்துட்டு நிறைய நாங்கள் கேட்குறதெல்லாம் நிறைய கேட்டுட்ருக்குறோம். வந்து கொடுக்கல. மானியங்கள் வந்து சென்ற வருடம் கொடுக்க வேண்டிய மானியமே இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. சோலார் மின் உற்பத்தி பண்ணால் மானியங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம். நிறைய கொடுக்கணுன்னு. இப்போ 73 பைசா ஒரு யூனிட்டுக்குன்னு வாங்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு வந்துட்டு அப்படியே நாங்கள் எங்களோட கரண்ட் அப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துட்டால் பெட்டராக இருக்கும். சோலார் போட்டு நாங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அது மாதிரி நிறைய கேட்டிருக்கிறோம். பின்னாடி அறிவிப்புகள் வருமானு எதிர்பார்க்கணும். முக்கியமான பிரச்சனை இருக்குது எம்எஸ்எம்இல சார். முக்கியமான பிரச்சனை வந்து மின் பிரச்சனை. மின்சாரம் வந்து கட்டணம் வந்துட்டு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் சோலாரில் வந்துட்டு நாங்களே மின் உற்பத்தி பண்ணி நாங்கள் உபயோகப்படுத்திக்கிறோன்னு கேட்குறோம். ஆனால் அதுக்கு வந்துட்டு அதுக்குமே இன்னும் அவங்க மானியங்கள் சரியாக கொடுத்தாங்கன்னா அதையும் ஊக்குவிச்சாங்கன்னா நிறைய அவங்களுக்கும் கரண்ட்டு உற்பத்தியும் கம்மியாயிரும், எங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும். எல்லாம் கரெக்டாக. பேங்க் செக்டரில் பணம் தர இது தர 2.5 லட்சம் கோடி பேங்க்கில் தரேன்னு இருக்காங்க. பேங்க் மூலமாக கடன் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அது யாருக்கு எப்படி என்னதுங்கிறத பின்னாடி பட்ஜெட்டை ஃபுல்லாக படித்து பார்த்தா தெரியும். எப்படி என்ன மாதிரி அவங்க திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியும். அப்படி வந்ததுன்னா வரவேற்கத்தக்கதான குறுந்தொழில்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். குறுந்தொழில் வாரியம் ஒன்று வைக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். ஏன்னா அப்போ தான் எங்களோட பிரச்சனைகள்லாம் நிறைய தெரியும்னு சொல்லி கேட்டுட்ருக்கோங்க. இப்போ முதல்ல நிறைய எம்எஸ்எம்இ எல்லாம் வந்து வடமாநிலத்துக்கு போயிடுச்சு, இங்கே கோயம்புத்தூரில் இல்லைங்க சார். அது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்துச்சுங்க சார். நிறைய வந்துட்டு இந்த போன வருஷத்தில் வந்துட்டு இவ்வளோ குறுந்தொழில்கள் எம்எஸ்எம்இஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 தொழில்கள் மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்கிற கணக்கு எங்கேயுமே இல்லை. அதில் அதை பார்த்தா தான் கரெக்டான சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு பேரை கூட மாற்றலாம். அதனால் அது சரியாக எடுத்துக்க முடியாது. அது வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி. அது உண்மையாக எந்த அளவு உண்மை பார்லிமெண்ட்டில் கொடுத்தா சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் கொடுத்தாலும் வெளியில் போனால் தான் சொல்லியிருக்காங்க. உள்ளே எவ்வளோ வந்திருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எம்எஸ்எம்இஸ் இருந்துட்டு தான் இருக்குங்க. ஆனால் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, இன்னும் நிறைய ஜாஸ்தியாகும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ ஜாப் ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஜாப் ஆர்டர் ரொம்ப கம்மியாகிட்டு தான் சார் போய்ட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே தான் வருது. இன்னும் ஜாஸ்தி பண்ணணும். இப்போ அந்த சூலூரில் வந்துட்டு டிஃபென்ஸ் பார்க் வந்துச்சுன்னா நிறைய பெரிய இண்டஸ்ட்ரி வந்துன்னா பரவாயில்ல. நான் கூட ஒரு தடவை கேட்டிருக்கிறேன். உலக முதலீட்டாளர் மாநாடு ஒன்று வந்துட்டு கோவையில் நடத்தி ஒரு 4-5 பெரிய இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஜாப் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்ருக்குறோம். அது சீக்கிரம் கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும்.